ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, தரமான ஒரு ரிவெஞ்ச் மூமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். நான் என்ன ரிவெஞ்சுன்னு போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் சும்மா சிஎஸ் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தவங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இந்த ஒருத்தன் ஃப்ரீ ஃபயரில் ஒருத்தன் ஃப்ரெண்டாகனா அவனும் நானும் சும்மா சிஎஸ் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, அப்போ சிறப்பான ஒரு மூமெண்ட்டு ஆப்போனண்ட் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. என்ன பண்ணிட்டான்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு தொடர்ந்து ஒரு 3 ரவுண்டு அடிச்சிருவோமா. அடித்த கடுத்து என்ன செய்வான்னா, 4ஆவது ரவுண்டு அவங்க டீமில் எல்லோரும் தான் இருப்பான். அப்படி இருந்தும் அந்த ஒருத்தையும் மட்டும் அவங்கெல்லாம் அங்கேருந்து நாங்கள்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டீமால் எங்களை இவன் மட்டும் பக்கத்தில் 2 கிலோ சைஸாக ஓசிக்கிற போட்டு எங்களை ஏஸ் அடிச்சு விட்டான். 4 கிலோ அடிச்சு விட்டான் எங்களை. அடிச்சுட்டு போக வேண்டியதை லாஸ்ட்டாக ஒரு எமௌண்ட்டை வேறு போட்டு விட்டாங்க. ஆனால் எனக்கு இதில் எமௌண்ட்டு தெரியாது. என் டீமால் சொல்கிறான், எமௌண்ட்டு போட்டான் ப்ரோ. நான் நம்பலை ப்ரோ, உண்மையிலே போட்டு விட்டான்னு சொல்லிட்டான் அவன் வேறு. சரி விடுங்க ப்ரோ, அடுத்த ரவுண்ட் நம்ம அவனை டவுன் பண்ணி எமௌண்ட்டு போட்டுடலான்னு சொல்கிறேன் என் டீம் ஆள்கிட்ட. சரி ப்ரோ, நான் அடுத்ததான் போயிட்டோம். அதுக்கடுத்து நான் 5ஆவது ரவுண்டு என்ன சொன்னோம், போன உடனே என் டீமால் எல்லோரும் செத்து போயிட்டாங்க இந்த ரவுண்டில். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு மட்டும் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள், வீடியோ லாஸ்ட்டில். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டில் நான் கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஓட்டி வச்சுருப்பேன் எல்லாத்தையும். இந்த ரவுண்டு இதுவரையும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். இதுக்கடுத்து பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போவோம். நீங்கள் பொறுமையாக அந்த வீடை லாஸ்ட் வரையும் பாருங்கள். ரிவெஞ்ச் மூமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அதே மாதிரி அந்த எமௌண்ட் தெரியாது, அதனால விட்டுட்டு அந்த இதையும் ஓட்டி விட்டுட்டு அவன் நின்றுக்கு இருப்பான். அதை ஓட்டி விட்டேன், வெட்டியாக நின்றுக்கு இருப்பான். அவன் எமௌண்ட் போடுவான், ஆனால் அங்கே எமௌண்ட் தான் போட்டுக்கிருப்பான். நம்மளுக்கு அது சும்மா நிற்கிற மாதிரி தெரியும், அதனால் ஓட்டி விட்டேன். அதே மாதிரி காய்ஸ், நான் 2 டேஸாக லைவ் வேறு போட்டுக்கிருந்தேன். கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். கொஞ்சம் சப்போர்ட்லாம் கம்மியாக இருந்துச்சு லைவில். வீடியோக்கெலாம் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க, கொஞ்சம் லைவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் லைவ் போட மாட்டேன். ஸ்கூலில் அடுத்து வெள்ளி சென்னையில் தான் போடுவேன். நான் இப்போ கொஞ்ச நாள் ஸ்கூல் திறந்துட்டாங்க, நாளையிலேருந்து ஸ்கூலு வேறு. அதான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் எல்லாருக்கும். இந்த ரவுண்ட்லாம் முடிஞ்சுருங்க. அப்படியே அந்த ரவுண்ட்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்ருவேன். இந்த இடத்துல பாருங்கவே, ட்ராப்பை கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணிக்கிருக்கேன். அந்த டக்குன்னு அடிச்சு விட்டாங்க ஆப்போனன்ட், மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. ஒரு செகண்ட் விட்டு தான் அந்த ட்ராப்பை கலாண்டுருப்பேன். அதுவும் இதாக போச்சு. இந்த ரவுண்டு தாங்க முக்கியம். இந்த ரவுண்டில் இருந்தால் வினையே ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ரவுண்டில் நான் அவனை அடிச்சிருப்பேன் காய்ஸ். அந்த இடத்துல என்ன ஆகும் மட்டும் பாருங்கவே, நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த மூமெண்ட்டை வரட்டும் போது ப்ளீஸ் காய்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரையும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப நன்றி. 68 ஃபாலோவர்ஸ் வந்துட்டிங்க. வியூவர்ஸும் நல்லா போகுது. ஷார்ட்ஸுக்கு தான் நிறையா பேர் நல்லா பார்க்குறாங்க, பப்ளிக் எல்லோரும். வீடியோக்கெலாம் கம்மியாக தான் இருக்குது சப்போர்ட்டு. கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ பாருங்கள், என் டீமை நான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கிருப்பேன். அதுக்கடுத்து பாருங்கள், இதுக்கடுத்து தான் தொலைவான் வேணே. இந்த அங்கே நிற்கிறவே நம்ம இவனுக்குள்ளே இவனோட ரிவ்யூ பண்ண முடியல. ஜோன் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ பாம் வீசுகிற கூட டக்குன்னு வந்துட்டான். இல்லைனா என் கண்ணத்துக்கு நான் அடிச்சே இப்படி இருப்பேன் காய்ஸ். வெந்தாங்க காய்ஸ் எமௌண்ட் போட்டது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பறக்கிறான் ஆள். இத்தனைக்கும் அவன் டீம் ஆள்லாம் அங்கே வரும், மேலேண்டு பேக்கப் கொடுக்குறான். அதனால அடிச்சுட்டான் அவன் ஏதோ ஏசு. இந்த ரவுண்ட் எமௌண்ட் போட்டுப்பான். அதை டக்குன்னு நான் அந்த அடுத்ததுக்கு வந்துட்டேன். அதை வேறு கட் பண்ணியிருப்பேன்னா இருந்தாலும் தெரியாது. கட் பண்ணாமல் இருந்தாலும் அந்த எமௌண்ட் போட்டால் தான் தெரியாது. ஏன்னா இதே பண்ணல. டீம் அதை தான் சொல்லுவேன். இப்போ தான் சொல்லிக்கிருப்பான், அடி எமௌண்ட் போட்டான் ப்ரூன்னு கத்திக்கிருப்பான். இந்த ரவுண்டில் பாருங்கள், சும்மா அங்கே போய் வெயிட் பண்ணி வச்சு வருட்டா அவங்ககிட்ட சிக்குவான். நான் பார்த்துக்கிருக்கேன். ஆளே காணும். சரி பார்க்கவே இல்லை, ஆளை எங்கிட்ட வரவே இல்லை. சரி டீமாலாச்சும் அடிச்சுட்டு கூப்பிடுவாங்கட்டு. என் ஃப்ரெண்டு அவன் யாருக்கு ஃப்ரீ ஃபயரில் உள்ளவன். சரி அடிச்சுட்டு கூப்பிடுவான்னு பார்த்தா அவனும் கூப்பிடவே இல்லை. பார்த்தா இவங்க 3 பேரும் டவுன் ஆகிட்டாங்க. நான் நினச்சேன் சரி விடுங்க, இந்த ரவுண்டை ஒழட்டி விடுங்க, அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலான்னு இருந்தேன். பொறுமையாக இருந்தேன். இந்த இப்போ பாருங்கள் காய்ஸ், இங்கே என்ன ஏன் ஆட்டம் யாரும் பார்ப்பாங்க அவங்க. பாருங்கள், ஒரு ஆள் டவுன் பண்ணி இங்கே ஒருத்தையும் 150 வச்சு விட்டான். ஏடபிள்யூ டக்குன்னு டவுன் பண்ணி ஏதோ பயத்து அந்த பவர்லாம் போட்டு விட்டு ஓடிக்கி இருக்கேன். இந்த மூலையில் போய் உட்காந்துட்டேன், மெடிக்கல் சுற்றிக்கி இருந்தேன். இங்கே குறமும் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பின்னாடி வழியாக வந்துடுவானோன்னு பயந்துக்கிருந்தேன். அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பக்கத்து ஜோன் வந்துச்சு. இதுக்கு பின்னாலே யாரும் வர மாட்டாங்க. இந்த 2 பேரும் முன்னாடியே பார்த்தாச்சு, பொறுமையாக உட்காந்துருந்தேன். இப்போ பாருங்கள், 2 பேரும் அங்கே ஒருத்தன் ஓட்டானா, இப்போ ஒன்று ஓட்டானா. சரி அப்படியே பின்னாடி விட்டு 2 பேர்த்தையும் அடிச்சு விட்டுலாம் பார்த்தேன். டக்குன்னு மொத்தம் ஒருத்தையும் வந்துட்டான். இவனா இந்த லேடியை டக்குன்னு டவுன் பண்ணி விட்டுருவேன். இந்த சிங்கம் தான் எமௌண்ட் போட்டது லாஸ்ட் அடித்தது. ஏஸ் ரிவைஞ்ச் ஏஸு எமௌண்ட் தான் போட முடியல, நம்ம ரிவைஞ்ச் ஏஸ் கொடுத்துட்டோம்ல, அதுதான் ரோலு.
இத்தனைக்கும் அவனுக்கு வந்து எப்படின்னா அவன் டீமை 4 பேர் பேக்கப் கொடுத்து எங்களை வந்து ஏஸ் அடித்தான். இத்தனைக்கும் நான் சோலோவாக 2 ஏஸ் அடிச்சிருக்கேன் பாருங்க. ரிவேஞ்சுனால் இதாங்க ரிவேஞ்சு. இந்த மாதிரி எமௌண்ட்டு போகிறது கூட வேஸ்ட்டுங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், எமௌண்ட் எப்படி வேணால் போட்டுக்கலாமே. ரிவேஞ்சுனால் ஒத்தாலாம் 2 சோலோவாக அடித்தோம்மா, அதுதான் ரிவேஞ்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ப்ளீஸ் காய்ஸ், இப்பயும் கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் ஃபாலோவெல்லாம் பண்ண சொல்லுங்கள் காய்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.